நம்ம ராஜதுரை கையில அருவாளோட வர்றான். ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். எடா அருவாளை வா. நில்லுங்கடா. ஏன்டா என் பின்னாடி அருவாளும் கையுமா ஓடி வரீங்க? ஏன் இப்படி ஓடி வந்த? இளநீ சாப்பிடலான்னு வந்தேன்டா. இளநிக்கா இப்படி ஓடி வந்த? டேய், தூரத்துல இருந்தே மரத்துல இருந்து இளநீ விழுந்ததை நான் பார்த்தேன்டா. நம்ம ஊர்க்காரங்க பிச்சைக்கார பயில அதை லாவி தின்றுவானுட்டு வேகமா ஓடி வந்தேன்டா. ஆமா, நீங்களா எதுக்கா அருவான் கையுமா பின்னாடி ஓடி வந்தீங்க? அட பாவி, ஒத்த இளநிக்கா இவ்வளவு வேகமா ஓடி வந்த? ஏதோ ஜாதி கலவரம், 4 பேர் தலைய ஜாலியா சீவலான்னு பார்த்தா எல்லாத்தையும் கெடுத்துட்டியா? அட அறிவு சூனியங்களா, ஏன்டா இப்படி எங்கடா ஜாதி கலவரம் நடக்கும்னு அருவாளும் கம்புமா அலையறீங்க? ஏன் இந்த அருவாளை வச்சு தலையை மட்டும் தான் சீவ முடியுமா? இந்த மாதிரி எள்ளி சீவ முடியாதா? தேங்காய் உரிக்க முடியாதா? விறகு பழக்க முடியாதா? மூங்கில் பழக்க முடியாதா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்த்து உங்க குடும்பத்தை காப்பாத்தி தொலைங்கடா. ஏன்டா இப்படி வெறி பிடிச்சு அலையறீங்க? சை போங்கடா. பெரிய கொலையில டிப்ளமா வாங்கினவரு. உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லப்பா. இப்போ அப்பா நீட்டிட்டு இருக்கு. அதான் சைக்கிள் எடுத்துறேன். இந்த ஓட்டிட்டு போப்பா. இதெல்லாம் வேணாம்ப்பா, நான் போய்க்கிறேன். அட ஏறி ஓட்டிட்டு போப்பா. ஏப்பா ஓட்டிட்டு போப்பா. சைக்கிள் எனக்கு ஓட்ட தெரியாதா? என்ன அது கருமா போச்சு. பாட்டி பாட்டி பாட்டி, என்ன பாட்டி உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் வருது? ஏண்டி ஏதாவது செய்வன வச்சீங்களா நீங்க? சும்மா வளராதப்பா. பாட்டி நான் வந்துட்டேன். வந்துட்டேன் பாட்டி. ஏன்பா ராஜதுரை, மேல காட்டுல இருக்கிற 5 ஏக்கரும் கீழே காட்டுல பம்பு செட்டோட இருக்கிற 10 ஏக்கரும் யார் பேர்ல இருக்குன்னு விசாரிச்சு வச்சுக்க. நாளைக்கு உதவும்ல? கேக்குறேன். இழுத்துட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் கேட்கலாமா? பின்ன இப்ப கேட்கலன்னா எப்பவுமே தெரியாம போயிருமே. நாளைக்கு வளவலன்னு பேசிட்டு என்னப்பா பிரயோஜனம்? நான் போய் தாரத்தை பாட்டிக்கலாம் சொல்லணும். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா. அட பாவி, அனுப்புறதாவே முடிவு பண்ணியா? ஏன் பாட்டி நீ போக போறியா? ஐயோ, அவ்வளவு சீக்கிரம் நான் போக மாட்டேன். அதானே, எனக்கு கடைசியா ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? அத நீ தாண்டா நிறைவேற்ற. சொல்லு, ஏத்துறேன். டேய், சின்ன வயசுல உங்க அம்மா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆமா பாட்டி, ஆமா. உன் தாத்தா அவளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாரு. வாஸ்தவம். அதுக்கு உன் தாய் மாமன் தாண்டா உடந்த. அந்த மாமனை வெட்டணுமா? தாலி கட்டுடா. புரியலையே பாட்டி. ஆமாடா, அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்காடா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா என் முன்னால வந்து நின்னீடா, உங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும், என் கட்டையும் வேகுண்டா. பாட்டி, லட்டு மாதிரி ஒரு ஆசைய வச்சுக்கிட்டு அதை கடைசி ஆசைன்னு சொல்லி டிலே பண்ணிட்டியே. இப்ப எங்க இருக்கிறான் அந்த மாமன்? வடகுப்பட்டி கிராமத்துல பெரிய நாட்டாமையா இருக்காண்டா. கவர்னர் போஸ்ட் மாதிரி போல இருக்கு. என்ன எடுக்கிற? என்ன எடுக்கிற? சிறுக சிறுக 10,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். செலவுக்கு வச்சுக்க, பத்திரமா வச்சுக்க. இதுங்க மூஞ்சியெல்லாம் நல்ல மூஞ்சி இல்லடா. நான் அத்து விட்டுருவேன், நீ கவலைப்படாத. ஜாக்கிரதையா நீ கவலைப்படாத பாட்டி. உன் சபதத்தை நான் நிறைவேற்றுவேன் பாட்டி. ஏய் வடகுப்பட்டி மாமா, நீ எங்க இருக்க? எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய தந்தா மாசம் 4 மழை பொழியுமடி. நம்ம நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய தந்தா மாசம் 4 மழை பொழியுமடி. நாட்டாம வீரபாண்டி, நாட்டாம வீரபாண்டி, நாட்டாம வீரபாண்டி, நாட்டாம வீரபாண்டி, நாட்டாம வீரபாண்டி, நாட்டாம வீரபாண்டி. என்னப்பா இன்னைக்கு என்ன பிரச்சனை? அது வந்துங்க, தயங்காம சொல்லு தங்கராசு. என்னாச்சு? யார் தப்பு பண்ணது? உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு உசுரோட இருக்கிறேன். நான் இப்ப தீர்ப்பு சொல்லி ஆகணும். சொல்லு. அதை எப்படிங்க என் வாயால சொல்றது? ஏண்டா, அதுக்காண்டி ஒரு வாயை வாடகைக்கா வாங்கிட்டு வர முடியும்? ஓ வாயாலாண்டா சொல்லணும், முட்டா பையனே. சொல்றா, சொல்லு, சீக்கிரம் சொல்லு. அது வந்துங்க, அடேய் இங்க வா.
பசு மணி அடிச்சதுனாலதான் மனுநீதி சோழன் தன்னுடைய பிள்ளையை தேரேற்றி கொண்டான். அந்த பரம்பரையில வந்தவன் அந்த வீரபாண்டி நாட்டாம. நீதி தவற மாட்டேன். விஷயத்தை சொல்லு. வீணாயம் கோபத்துக்கு ஆளாகாதீங்க. சொல்றா ஐயா. என்னைக்கும் போல இன்னைக்கும் நம்ம ஊர்ல எந்த பிரச்சனையும் நடக்கலைங்க ஐயா. இது எந்த பிரச்சனையும் நடக்கலையா? அப்புறம் இருக்கிற அந்த கூட்டம் ஏற்பாடு எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டுனீங்க? ஐயா, நீங்க தான் வீட்டுல பொழுது போகல, தூக்கம் வருது, பஞ்சாயத்தை கூட்டுங்கன்னு சொன்னீங்க ஐயா. நான் தான் சொன்னா நல்லவேளை காதல சொல்லடா, இல்லன்னா மானம் போயிருக்கோம். சரி பாப்போம், அங்கே நெல்லு. ஊராளாது இல்ல ஊராள் கேட்டேன். ஒரு கொலை நடக்கல, கொள்ளை நடக்கல, கற்பழிப்பு நடக்கல. ஏன் நடக்கல? ஏன்டா நடக்கல? நல்லா சிந்திங்க. இந்த சிங்க நாட்டாம இருக்க வரைக்கும் இந்த ஊருக்குள்ள ஒரு அசிங்கம். பயப்படாதீங்க. என் தங்கச்சிய கரடி தூக்கிட்டு போச்சு நாட்டாம. கரடி தூக்கிட்டு போன பொண்ண யாரையா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதனால அந்த கரடி நீங்க சந்திச்சே ஆகணும். எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாத்தி ஆகணும். கரடி நாட்டாம உங்க வீரம் என்னங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே உங்க தகுதி திட்டம் இவங்க கிட்ட பலிக்காது. அதனால வீரமா 2 வார்த்தை பேசிட்டு டக்குனு பஞ்சாயத்தை கழிச்சிருங்க, தப்பிச்சிடலாம். கரடி வந்ததுக்கு பிறகு வீர கிட்ட வரப்போகுது. முதல்ல என்ன அலாக்கா தூக்கி வண்டியில கொண்டு வச்சு ஊட்டு கொண்டு போப்பா. தூங்க தூங்க. தைரியமா இருக்க, துப்பாக்கி எடுத்து வந்துடுறேன். தைரியமா இருக்க, தைரியமா இருக்க. அதை மட்டும் அடிச்சிடப்பா. என்ன அது அநியாயமா இருக்கு? எங்க ஊர் பேரை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அரசாங்கத்துல ஊர் பேர்லயோ தெரு பேர்லயோ இனி சாதி வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. இனிமே இது வடுகநாயக்கம்பட்டி இல்ல, வடுகப்பட்டி. வடுகப்பட்டி. மாமா ஊர் வந்துருச்சு. யோ வண்டி நிப்பாட்டியா, யோ இறங்கடியா, எவன் குறுக்க நின்னுக்கிட்டு தள்ளிப்போயா. அறிவிட்டு மாய்க்கான் போயா. அறிவு இருக்கா உனக்கு? வடுகப்பட்டி தாண்டி வண்டி போய்கிட்டு இருக்கு, நீ விசில் அடிக்க மாட்டேங்கிற. விட்டா அடுத்த ஸ்டேட்ல கூட நிப்பாட்டுவ போல இருக்கு. யோ அதுக்கு இன்னும் 30 கிலோமீட்டர் போனியா? யார்கிட்ட கதை விடுற? ஏன் யோ, நான் என்ன படிப்பறிவு இல்லாதவன் கேனையும் கிறுக்கன்னு நினைச்சியா? சின்ன வயசுலயே கோயில்ல போய் காது குத்தி இருக்கியா எனக்கு? அதான் வடுகப்பட்டின்னு கொட்டை எழுத்துல எழுதியிருக்கேன். நான் தான் படிச்சிட்டேன்ல. தம்பி மன்னிச்சுக்குங்க, இதான் வடுகப்பட்டி. முதல்ல போங்க. இந்த மாதிரி அன்பா பேச கத்துக்கங்க. அது என்ன சில்லறைய கேட்டா எரிஞ்சு விடுறீங்க? பஸ் ஸ்டாப்ல வண்டியை நிப்பாட்டாம 100 அடி தள்ளி நிப்பாட்டுறீங்க. இத பாருங்க தம்பி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னுடைய இத்தனை வருஷம் சர்வீஸ்ல உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்ல. போங்க தம்பி. இந்த தெளிவு இருந்தா போதும், நீ சீக்கிரம் டிரைவர் ஆயிரு. வர்றேன். காலையில குளிக்காம வண்டி எடுத்து தப்பா போச்சியா? ரைட். யாருக்கு? வடுகப்பட்டி தான் புதுசா பெயிண்டிங் பண்ணிருக்காங்களே. ஐயா எல்லாருக்கும் வணக்கம். நான் வெளியூருங்க. இங்க நாட்டாம வீடு எங்க இருக்கு? நாட்டாம வீடு இருக்கு, ஆனா நாட்டாம தான் இல்ல. ஏன் போய் சேர்ந்துட்டாரா? அட அது இல்ல தம்பி, அவரு பல வருஷத்துக்கு முன்னாடியே பட்டணத்துல போய் செட்டில் ஆயிட்டாரு. என்னது, நாட்டாம இல்லாம ஒரு கிராமமா? அப்ப எப்படிங்க இங்கெல்லாம் பஞ்சாயத்து நடக்குது? பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து. பெரிய பிரச்சனையா இருந்தா நாங்களே பேசி தீர்த்துக்குவோம். எப்படிங்க பேசி தீர்க்க முடியும்? இப்ப உதாரணத்துக்கு இதோ நிக்கிறான்ல, இவன் 2000 ரூபாய் உங்களுக்கு தரணும். அத ரொம்ப நாளா தராம இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை எப்படி பஞ்சாயத்து பண்ணுவீங்க? 2000 ரூபாய். ஐயோ அட பாவி, என்னையா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மூக்கல குத்தி ரத்த வர வச்சிட்ட? ஏன் தம்பி, இப்ப இந்த 2000 ரூபாய் பிரச்சனைக்கு நீ எப்படி பஞ்சாயத்து பண்ணுவ? அப்படியா? நம்ம வேற ஜாதி, அவன் வேற ஜாதி. அவன் எப்படியா நம்மள அடிக்கிறான்? யோ இதுக்கு தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அடுத்த ஜாதிக்காரன ஊருக்குள்ள விடாதீங்கன்னு. பெரிய மனுஷனா இருக்கேன், மண்டல ஏதாவது இருக்காயா? இந்த பஞ்சாயத்து முடிவு முன்னாடி பல பாடி விடும் போல இருக்க. நம்மள யாரு? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அண்ணன் தம்பி மாதிரி. நம்மளுக்குள்ள ஏன்டா அடிச்சுக்கிட்டோம்? நம்மளுக்குள்ள ஏன்டா அடிச்சுக்கிட்டோம்? நிக்கிறானே எல்லாம் இவன் பண்ண வேலைதான். ஆமா. டேய் விடாதீங்கடா. நில்லுங்கடா. டேய் நான் சொன்னா உங்க புத்தி எல்லாம் எங்கடா போச்சு? உங்களுக்கெல்லாம் நாட்டாம தேவையில்லதான்டா, ஒத்துக்கிறேன்டா. ஆனா உங்களுக்கெல்லாம் தேவை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்டா. எஸ்கேப். நில்லுங்கடா. ஐயனாசாமி குதிரை பேசுதுடா. கும்பிடு கும்பிடு கும்பிடு. ஏன்டா சட்டை போடாதவங்களா? எனக்கு கூட கடா வெட்டாம அப்படி எங்கடா அவசரமா கிளம்பிட்டீங்க? எங்க சாதியை பத்தி ஒருத்தன் கேவலமா பேசிட்டு இந்த பக்கமா தான் ஓடினான். அவனை இன்னைக்கு 2ல 1 பாக்கிறதுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். கிறுக்கு பசங்களா, அவனை ஏன்டா தெற்கு பக்கமா தேடுறீங்க? அவன் வடக்கு பக்கமா இல்லடா ஓடுனான். டேய் ஐயனார் சாமியோட குதிரையே குறி சொல்லிடுச்சுடா. சரியாதான் இருக்கும். வாங்க. அடா பாவிகளா, சிலை எங்கேயாவது பேசுமாடா? அதுவும் குதிரை பேசுமா? தமிழ் பேசுமா?
உங்களை திருத்தவே முடியாதுடா. நம்ம வேலையை பாப்போம். கியூல நின்னு ஓட்டு போட்டானுங்க. இப்ப கியூல நின்னு மண்ணெண்ணை வாங்குறானு போல இருக்கு. ஆமா, இந்த பொம்பளைங்க ஏன் தினம் வந்து மண்ணெண்ணை வாங்குறாங்க? அது சரி, மருமகளை கொளுத்துறதுக்கு தேவைப்படும்ல. இவ்வளவு பேர் பொறுமையா கியூல நிக்கிறாங்க. இவன் எங்கயோ இருந்து வந்துகிட்டு எல்லாரையும் முந்திட்டு போலான்னு பாக்குறானா? இத தட்டி கேட்க இந்த ஊர்ல யாருமே கிடையாதா? நான் கேக்குறேன்டா. நீ என்ன பெரிய கொம்பனாடா? இவ்வளவு பேர் நிக்கிறது கண்ணு தெரியல, நீ எல்லாரையும் முந்திட்டு போலான்னு பாக்குறியா? என்ன யாரும் தெரியாம புடிச்சு இழுத்துட்டு வரியா? நீ என்ன பெரிய லார்டு லபக் தாசாடா? போ, வரிசையில வாடா. வரிசையில வர மாட்டேன்டா. நீ என்ன ஜில்லா கலெக்டரா? வரிசையில வாடா. விட போறியா இல்லையா? உனக்கு என்ன ஜெய்ப்பூர்ல அரண்மனை இருக்காடா? போய் வரிசையில வாடா. விட போறியா இல்லையா? விட மாட்டேன்டா. விட போறியா இல்லையா? விட மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ரேஷன் கடையை திறக்க மாட்டேன்டா. கடை திறக்க வந்தவன புடிச்சு தள்ளிட்டான். அவன கோச்சன் போயிட்டான். விடாதீங்க அவனை. அடா பாவிகளா, எதுக்கு கை தட்டுறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லையாடா? ஆமா, உங்க கோவம் என்னாச்சுடா? ஐயோ, ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. ஏதோ உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யலாம்னு செய்ய போய் அது தப்பா முடிஞ்சு போயிருச்சியா? என்ன மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. யோ, யாரியா நீ? ஊருக்கு புதுசா இருக்க? புதுசுதாயா. நான் இந்த ஒரு நாட்டாமையே தேடி வந்தேன். யோ, எங்க ஊருக்கே இதை நாட்டாம. அவர் தான் பட்டணத்துல போய் செட்டில் ஆயிட்டாரு. அதெல்லாம் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன். ஆனா பிறந்ததுல இருந்தே அவர் முகத்தை நான் பார்த்தது இல்லைங்க. அவரை தேடித்தான் நான் இங்க வந்தேன். அவர் எப்படி இருப்பாரு? அவர் பேர் என்ன கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. யோ, எங்க நாட்டாம பேரு உடுக்கு உலகநாதன். இன்னொரு வாட்டி சொல்லு. உடுக்கு உலகநாதன். யோ, வேற மாதிரி கேக்குதியா? ஆமா, எதுக்காக உடுக்கு உலகநாதன் அவருக்கு பேரு வந்தது? அவரு உடுக்க சத்தம் கேட்ட உடனே சாமி வந்து ஆடிடுவாரு. அந்த டைம்ல அவருக்கு 1000 பலம் வந்துடும். அவரு பொண்ணத்தான் நான் முக்கியமா தேடி வந்தேன். அந்த அம்மாவுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா ஐயா? இருக்கே. அவர் பொண்ணுக்கு தோள் பட்டையில 4 அளவுக்கு மச்சம் இருக்கும். ஆமா, அது உனக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த பொண்ண சின்ன வயசுல இருந்து நான் தானே தோள்ல போட்டு வளர்த்தேன். இத ஒரு வேலையா கிராமத்துல நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி போங்கய்யா, ரொம்ப நன்றியா. போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. பட்டணத்துல இருக்க போய் தேடி. அட பாவிகளா, 4 அளவுக்கு மச்சம்ன்றானே. உடுக்கு உலகநாதே, உடுக்கு உலகநாதே, உடுக்கு. என்னையா கால்ல உழுற? நீதான் உடுக்கு உலகநாதனா? இல்ல சாமி, நான் தடுக்கு தம்பி துரை. தடுக்கு தம்பி துறையா? ஆமா சாமி, நான் எந்த பிசினஸ் பண்ணாலுமே லாஸ் ஆயிடுது. நான் வாழ்க்கையில பல முறை தடுக்கி தடுக்கி விழுந்தவன். அதனால என்ன எல்லாருமே தடுக்கு தம்பி துரை தான் கூப்பிடுவாங்க. சாமி, என் கஷ்டம் எல்லாம் எப்ப தீரும்னு உங்க உடுக்குல குறி சொல்லுங்க சாமி. ஐயோ, உடுக்கடிச்சா நான் உடனே சாமியாரா? உன் எதிர்காலத்தை கேவலம் ஒரு உடுக்க நம்பி ஒப்படைக்கலாமா? இடுப்பொடிய பாடுபடியா எதிர்காலத்துல பெரிய ஆளா வருவப்போ? இப்படி எல்லாம் சொல்லாதீங்க சாமி. நீங்க தான் எப்படியாவது ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதமா? இது போதும் சாமி, துப்பி என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்க. செருப்படுக்கிறான் அவன் சாமி. வாழ்க வாழ்க. அட பாவிகளா, எச்சி துப்புனா அதை ஆசீர்வாதம்ன்றான் பட்டணத்துல. ஏது இனிமே வாந்திதான் எடுக்கணும் போல இருக்கு. எண்ணெய் மசாஜ் இலவசமாக செய்யப்படுமா? அதுவும் என்னன்னு தான் பாத்துருவோமே. யாரையும் காணுமே. என்ன வேணுங்க? என்னண்ணே, எண்ணெய் மசாஜ் செய்யப்படும் போட்டிருக்கு. ஆமாங்க, தலவாழை இலை போட்டு மசாஜ் பண்ணுவோம். ஓ, நம்ம கிராமத்து முறைப்படி. ஆமா, அதையும் இலவசமா பண்றீங்க? பட்டணத்துல அவன் சூடு கண்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சூட்டை எல்லாம் தணிக்கிறோங்கிற நல்ல எண்ணம் தான். பட்டணத்துல உங்களை மாதிரி சில நல்லவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. எனக்கு கூட ஊர் பக்கம் தான். எனக்கும் எங்க பாட்டி தான் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடும். இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு எங்க பாட்டி ஞாபகம் வந்துருச்சு. நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்க பாட்டி மாதிரியே நான் எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். போய் சட்டை வேட்டி எல்லாம் கட்டிட்டு வாங்க. சரி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, இதுல எங்க பாட்டி கொடுத்த 10,000 ரூபாய் பணம் இருக்கு. இதை எங்க கொண்டே வைக்க? தலையில வச்சு படுத்துங்க. என்ன இறங்கிருமே? ஆமா, என்கிட்ட கொடுங்க. பேங்க்ல டெபாசிட் பண்ண மாதிரி பத்திரமா இருக்கும். சரி, நீங்க போய் சட்டை வெட்டி எல்லாம் கட்டிட்டு வாங்க. கட்டிடுறேன். நல்ல இடம் தானே? தோப்புல வெட்டினதுங்க. நல்ல எண்ணெய் தானே? செக்குல ஆட்டினதுங்க. நல்ல டேபிள் தானே? தேக்குல பண்ணதுங்க. சரி சரி. ஐயா வந்துட்டேயா. இந்த பணம் பத்திரமா இருக்குல்ல? அதான் பேங்க்ல இருக்க மாதிரி சொல்லிட்டேன்ல. தலைய காமிங்க. காட்டுறேன். என்ன மூஞ்சில துப்புறீங்க? துப்புலைங்க, உங்க ஆரோக்கியத்துக்காக எங்க குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். பாடி காட்டு முனீஸ்வரர் தானே? கரெக்டா சொல்லிட்டீங்க. வாங்க, கிழக்க தலை வச்சு படுங்க. வைக்கிறேன். அங்கயா? குப்புறப்படுங்க. ஏன் குப்புறப்படுத்தணும்? குப்புறப்படுத்தாதான் உங்க அசதிகள் எல்லாம் அப்புறப்படுத்த முடியும். படுங்க.
ஆத்தாடி ஏன் அந்த பழைய ஞாபகம் வருதா ஆத்தாடி? இலைய அங்க வச்சிட்டீங்களா? பட்டாப்பட்டி பாத்து இலை காத்துல பறந்துடாம பாத்துக்கங்க. கவலைப்படாதீங்க, எதுவுமே பறக்காது. ஏன்னா கௌரதியான குடும்பம் நாங்க. ஆஹா அடடா ஆஹா சொர்க்கமே தெரியும் போல இருக்கே. ஏங்க எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்குதுங்களே. நீங்க ஒரு அரை மணி நேரம் தூங்குங்க, நான் டீயோட வந்து அப்புறமா எழுப்பேன். அரை மணி நேரமா? ஆமா. அப்ப 1 மணி நேரமே தூங்குவேன். அந்த டீ காசு கொடுக்கணுமா? அதுவும் ஃப்ரீ தான். எல்லாம் ஃப்ரீ ஆக்கி விட்டீங்களே. நீங்க அவசியம் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா எங்க வீட்டுல கோழி குழம்பு சாப்பிட்டுட்டு ஏன் போகணும்? நான் கண்டிப்பா வந்து சாப்பிடுறேன். நீங்க இப்ப தூங்குங்க. தூங்குறேன். உங்க 4வது விலா எலும்புக்கு கீழே ஒரு மர்ம முடிச்சு விழுந்திருக்கு. கவலைப்படாதீங்க, மசாஜ்லயே அதை அவுத்துறேன். அவருங்க நல்லா அவுக்குறீங்க நீங்க. ஆகா அப்படியா 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 ஐயோ அப்பா. அண்ணாச்சி அண்ணாச்சி டீ ரெடி அண்ணாச்சி. ரொம்ப நேரமா தூங்கிட்டே போல இருக்க. இங்க அண்ணாச்சிய காணும். ஐயோ என் தாயத்தையும் காணுமே. என் புலிநகம் போட்ட கைத்தையும் காணுமே. ஐயோ என் கடுக்கனை காணுமே. அடா பாவி, எல்லாத்தையும் உருவிட்டு பிரியா விட்டுட்டு போயிட்டானே அவன். அப்ப என் பணம், அட பிராடு, பேங்க்ல போட்ட பணம் மாதிரின்னு சொன்னானே. இப்பதானே தெரியுது சிட் ஃபண்ட்ல போட்ட பணம் மாதிரி ஆயிப்போச்சே. தமிழன்னா தலவாழ இலை போட்டு உபசரிப்பான்னு சொல்லுவாங்களே, இதுதாடா அது. ஐயோ இப்ப நான் எதடா உடுத்துவேன்? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானே. கெட்டும் பட்டணம் சேர்னு சொன்னாங்க. ஆனா பட்டணம் சேர்ந்த உடனே நான் கேட்டுட்டே. இப்படி உடுக்க விட்டுட்டு உடுப்பையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்படி பட்டினத்தார் மாதிரி ஆயிட்டனே பட்டணத்துல. அடாடா கடவுளே, ஒரு இடத்துல நிம்மதியா உட்காரலான்னு பார்த்தா இலை உடஞ்சிருமோன்னு பயமா இருக்குது. காத்து வேற ரொம்ப அடிக்குது. இலை கிழிஞ்சிருமோன்னு பயமா இருக்குது. என் உடுப்புக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யாராவது இருக்கிற இலையை உருவுறது? பாட்டி என்ன மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு அடிக்கடி சொல்லுவா. ஆனா இப்ப ஒரு மாடே என்ன மேயுதே பாட்டி. இப்ப நான் ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ண போறேன் பாட்டி? ஏய் சீ போ. எலெக்ஷன் வருது, போஸ்டர் தின்னு என் இலைய விட்டுரு. போ போ சொல்ல கேளு போ. ஐயோ இப்ப உடுப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதோ ஒருத்தன் வர்றான். என்ன ஒருத்தன் ஏமாத்தின மாதிரி நான் இவனை ஏமாத்திடுறேன். இதான் இந்த பட்டணம் எனக்கு கத்து கொடுத்த பாடம். முள்ளாலதான் எடுக்கணும். அதோ கிணறு. பட்டணத்துல கூட இளவட்ட கல்லு வச்சிருக்காங்கடா. முன்னாடி முக்குல பின்னாடி இலை கிழிக்கிற போல இருக்குது. ஐயோ தங்கச்சி கல்யாணி என்னை விட்டு போயிடாதமா. இல்லையா, யாராவது கிணத்துல விழுந்துட்டாங்களா? ஆமாயா, என் தங்கச்சி வயசு 16 இருக்கும். தளதளன்னு இருப்பாயா என் கல்யாணி. அண்ணாடு கூட்டு ஓடி வந்தாயா, கால் எடறி உள்ள விழுந்துட்டாயா. அதுக்கே இலை கட்டிட்டு நிக்கிற நீ? நாங்கெல்லாம் காட்டு வாசிங்க. ஆம்பளைங்க எல்லாம் வாழை இலைய சுத்திக்குவோம், பொம்பளைங்க எல்லாம் மாவு இலைய சுத்திக்குவாங்க ஐயா. என்னது, உள்ள விழுந்த உன் தங்கச்சி மாவளை தான் சுத்தி இருந்தாளா? ஆமாயா, 1ஓ 2ஓ கட்டி இருந்தாயா. 1ஓ 2ஓவா? தங்கச்சி 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 இவர்தான் உன்னை காப்பாத்த போறாரு. தங்கச்சி தங்கச்சி எங்கயா உன் தங்கச்சியை காணோம்? தங்கச்சி இல்லடா, தண்ணி பாம்பு இருக்கும். 1ஓ 2ஓ உள்ள குதிக்கிறியாடா? அங்கேயே செட்டில் ஆயிக்க. தண்ணி பாம்பு கடிக்கிறது, தூக்கி விட்டு போடா.
இப்படி ஏதாவது பண்ணாதான் இந்த பட்டணத்துல பொழைக்க முடியும் போல தெரியுது. ஏமாத்துக்கார பசங்க இருந்த பணத்தை எல்லாம் வர பிடிங்கிட்டு விட்டாங்க. மேதோ வச்சிருக்கேன் பணமா? லெட்டர் இருக்குது, ஏதோ எழுத படிக்க தெரிஞ்சவன் போல இருக்கு. அடடா, வேலைக்கான இன்டர்வியூ போல தெரியுதே. வாட்ச்மேன் வேலைக்கான தேர்வு நாளை காலை 10 மணிக்கு அலுவலகத்தில் நடக்க இருப்பதால் கீழ்கண்ட விலாசத்துக்கு நேரில் வரவும். வாட்ச்மேன் வேலை கரெக்ட். மாமன் பொண்ணை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நமக்கு பணம் தேவை. அந்த பணத்துக்கு ஒரு வேலை தேவை. இந்த வேலையிலே போய் சேர்ந்துரும். எனக்கு சட்ட பேண்ட் கொடுத்து ஒரு வேலையை வாங்கி கொடுத்த நண்பரே, நீர் ஜலசமாதி அடைவீராக. வெளியே வேலைக்கு ஆள் தேவைன்னு போர்டு பார்த்தேன், அதான் நானா உள்ள வந்துட்டேன். எங்கயாவது வேலைக்கு போயிட்டீங்களா? ஒரு தடவை கூட போனதில்ல. எந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா? அது ஒரே ஒரு தடவை வேணாம். ஐயோ, அந்த போட்டோவில் இருக்கிறது யாரு? அவர்தான் என் டாடி. டாடியா? போயிட்டாரா? மாலை போட்டுக்கிறது பார்த்தாலே தெரியல. ஆமா, போயிட்டாரு. என் டாடி பத்தி கேட்டீங்க, அவர்ல இருந்து என்னோட இன்டர்வியூ ஆரம்பிக்கிறேன். சரி மேடம். யாராவது தலையில தீ பிடிச்சு இறந்ததா இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குடிசையில தீ பிடிச்சு கேள்விப்பட்டிருக்கிறேன், கொட்டையில தீ பிடிச்சு பாத்துருக்கிறேன், 2 ஊருக்கு இடையில அந்த சண்டையில தீ பிடிச்சு பாத்துருக்கிறேன். ஆனா ஒருத்தன் மண்டையில தீ பிடிச்சத இதான் முதல் வாட்டியா கேள்விப்படுறேன். ஆனா என் டாடி அப்படிதான் இறந்தாரு. அப்படியா? எவனோ ஒரு பாவி என் டாடி தலையில தீ வச்சுட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை ஷூட் பண்ணிடுவேன். மேடம், ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? பாவம், அவன் எந்த சந்தர்ப்பத்துல எந்த சூழ்நிலையில அப்படி செய்ய வேண்டியதா போச்சோ. அவனை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. என்னமோ தெரியல, என் டாடி பத்தி பேசினாலே ஒரே படபடப்பா இருக்கு. அவன் இப்படி வேர்த்து ஒழுகுதே. அப்பா செத்த ஃபீலிங் போல இருக்கு. இந்த அம்மாட்ட நல்ல பேர் வாங்கணும்னா ஃபேனை போட்டு விடலாமா? அதான் கரெக்ட். மேடம், செத்து போன உங்க அப்பாவுக்கு நீங்க ஒரே பொண்ணா? ஆமா. ஐயோ, ஒரு குடும்பமே க்ளோஸ் ஆகி போச்சே. எஸ்கே